திருமயத்தில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் பழமை வாய்ந்த காலபைரவர் ஜெயந்தி மற்றும் லட்சார்ச்சனை விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பூசணிக்காய் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை திருக்கோவில்களைச் சார்ந்த திருமயம் கோட்டை பகுதியில் உள்ள விசாக நட்சத்திர பைரவர் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இங்கு தினந்தோறும் நடைபெறும் அபிஷேகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் வழிபட்டு செல்வது வழக்கம். அதே சமயம் மாதம் இருமுறை நடக்கும் தேய்விரை வளர்விரை நாட்களில் வழக்கத்தை விட பக்தர்கள் அதிக அளவு வழிபட்டு வருகின்றனர். இந்நிலையில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு கோட்டை பைரவர் கோயிலில் பைரவர் ஜெயந்தி மற்றும் லட்சார்ச்சனை விழா நடைபெற்றது. கால பைரவருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம், தீபாராதனை நிகழ்ச்சியுடன் லட்சார்ச்சனை விழாவும் நடைபெற்றது. பக்தர்கள் பூசணிக்காய் விளக்கேற்றி கால பைரவரை தரிசித்தனர். இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சார்ந்த 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உபாதங்கள் வழங்கப்பட உள்ளன. தொடர்ச்சியாக சரியாக 3 மணியளவிலே லட்சார்ச்சனை பூஜையில் அங்கங்கள்